வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு தோசை. இது ரிச் இன் ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ், லோ கிளைசமிக், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்தி டைஜஸ்டிவ், ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்குங்க. அப்படி ஒரு தோசை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் பெசரட் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு பச்சை பயிறு, 1/2 கப்பு பச்சரிசி. இதை நல்லா கழுவி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. தோசை மாவு பதத்துக்கு அரைக்க போகிறோம். இது கூட 4 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிறோம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறப்பாகவும் இல்லாமல் ஒரு மிதமான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம தோசை மாவு எப்படி அரைப்போமோ அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை மாவை ஊற்றி, இதுக்கு நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயை மேலே ஊற்றிட்டு தோசை மேலே நான் நெய் தடவிருக்கேன். நீங்கள் 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் தடவி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நெய் தடவிருக்கேன். வேணா பட்டர் கூட யூஸ் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தோசை பாருங்கள், கிறிஸ்பியாகவும் இருக்குது. திருப்பி தோசையை போட்டுக்கலாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து இஞ்சி துவையல். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி துவையலுக்கு ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி, 4-5 வரமிளகா நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. நான் 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் பெரிய சைஸில். ஒரு 4-5 பூண்டு. இது கூட வெல்லம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும் இஞ்சி துவையல். இந்த பெசரட்டோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசையில் நல்லா தடவிட்டு ஒரு ரேப் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெசரட்டு தோசையும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி துவையல் வந்து இனிப்பாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.